காந்தாரி. காந்தாரியினுடைய அப்பா காந்தார மன்னன் சுபலன். சுபலனுக்கு மகள் காந்தாரி. திருதராஷ்டிரனுக்கு அவளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த காந்தாரிக்கு 10 சகோதரிகள். எல்லாரையும் திருதராஷ்டிரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மூத்தவ காந்தாரி, அவதான் பட்டத்து ராணி. உன் கணவன் திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. அப்படியா? ஒரு துணியை கொண்டாந்து கண்ணில் இறுக்கி கட்டிவிட்டான். எனக்கும் கண் தெரியக்கூடாது. ஏன்? நாளைக்கு என் கணவனும் நானும் போற பொழுது கண் தெரிகிறது என்ற ஒரு காரணத்தினாலே நான் அவரை அவமதிப்பேனேயானால் அது பாவம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயிர்ப்புன்னா என்ன அர்த்தம்? தனக்கு தெரிந்ததை கூட கணவனுக்காக தெரியாதது போல் நடிப்பது பயிர்ப்பு. நான் கண்ணை கட்டுகிறேன், அவருக்கு தெரியாதது எனக்கும் தெரிய வேண்டாம். இறுக கட்டி கொண்டாள். கர்ப்பம் இவளுக்கு. சந்தோஷம். குந்தி தேவிக்கு குழந்தை இல்லை, எனக்கு வயிற்றில குழந்தை வந்துருச்சு. திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம். ஆனா பாண்டு மனைவி குந்திக்கு குழந்தை இன்னும் பிறக்கலை. இந்த நேரத்தில் இவளுக்கு கர்ப்பம் உண்டாயிடுச்சு. சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? ஆகா, எனக்கு வயிற்றில கர்ப்பம், எனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும். அப்படின்னா திருதராஷ்டிரனுடைய பிள்ளை என் பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்கும். ஏன்னா குந்திக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? குழந்தை இல்லை, எனக்குத்தான் பிள்ளை. ஆகா, இந்த புள்ள தான் இந்த வம்சத்துக்கு ராஜா. வேதவியாசர் வந்தார். என் புள்ள வீரனா இருக்கணும், கவலைப்படாது. உலகத்தை ஆள்பவனா இருக்கணும், வரம் கொடுக்கிறேன், வச்சுக்கோ, பொறுமையாயிரு. என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், பொறுமையாயிரு. 1 வருஷம் குழந்தை பிறக்கல, 18 மாசம், 24 மாசம், 2 வருஷம் கர்ப்பத்தில் பிள்ளை. தாய் வயிற்றுல பிள்ளை அதிக காலத்துக்கு இருந்தா அறிவாளியா பிறப்பான். 2 வருஷம் கர்ப்பம். அதுக்குள்ள அங்கே தர்மராஜா பிறந்துட்டார். இவளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, தருமன் பிறந்துட்டானே, அப்படின்னா அடுத்த ராஜா குந்தியினுடைய புள்ள தானே, என் பிள்ளை இல்லையே. 2 வருஷமா காத்து கிடக்கிறனே. அவ க்ஷண நேரத்தில் பிள்ளை பெற்று விட்டாளே. உலக்கை எடுத்து வயிற்றுல குத்திக்கிறான். கோபம், வேகம், வயிறு குழம்பி உதிரம் கொட்டிருச்சு. வியாச பகவான் வெளிப்பட்டார். பாவி, அவசரப்பட்டு விட்டியே, பொறுமையாயிருன்னு சொன்னனே. வேகமா 100 பாத்திரம் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் எடுத்தார். நெய்த்தாளி பாத்திரத்தில் நெய்யை ஊத்தி, நெய் வளர்ச்சிக்கு அடையாளம் நினப்புல வச்சுங்க. ஒரு நாளைக்கு 1 கரண்டி நெய்யாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். நெய் தாளி, அதுல இந்த பிண்டங்களை பூரா போட்டாரா 100 தாளி ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னா 101வது கொஞ்சத்தை போட்டார். ரத்தம், அணுக்கள், குழந்தை, உங்க பாஷைகளில் சொல்ல போனா விந்து மாதிரி எல்லாத்தையும் போட்டு நிரப்பி விட்டார். கைப்படாம பார்த்துக்கோ. குறிப்பிட்ட காலம் ஆயிற்று. முதல் பாத்திரத்திலிருந்து துரியோதனன் குழந்தையா வர்றான். டெஸ்ட் டியூப் பேபி. எப்ப? 5300 வருஷத்துக்கு முன்னால. என்ன, நம்ம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போர்டு போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க விளம்பரப்படுத்தல. 100 பிள்ளை பிறந்தது, 101வது பெண் குழந்தை பிறந்தது. அப்படி ஆயிப்போச்சு. கோபத்தினாலும் பொறாமையினாலும் குழந்தை பிறந்தமையினாலே துரியோதனன் பொறாமையோடும் கோபத்தோடும் வளர்ந்தான். வயிற்றில இடிச்சுக்கிட்டாளா அப்படின்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கணும், எவ்வளவு பொறாமை வந்திருக்கணும். பிள்ளைக்கு அது அப்படியே வந்துச்சு. 2 நிகழ்ச்சி வேகமா சொல்றேன். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. 17ஆம் நாள் போரிலே கர்ணனும் இறந்து போய்விட்டான். துரியோதனன் தான் பாக்கி. ஒருவர் சொன்னார்,
துரியோதனன் இறக்கப் போகிறான் நாளைக்கு. காந்தாரிக்கு தெரிஞ்சது, துரியோதனனை எனக்கு முன்னால் வரச் சொல்லுங்கள், நிர்வாணமாக வர வேண்டும், அவன் எந்த ஆடையும் அணிந்திருக்க கூடாது, என் முன்னால் வரச் சொல்லுங்கள். இத்தனை வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கவர் கண்ணை திறக்கல. நம்மளா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி லேச திறந்து பார்ப்போமா இல்லையா? பதிவிரத அவ்வளவு வேகம், கண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல். அவனை நிர்வாணமா வர சொல். யாரோ சொல்லிவிட்டாங்க. துரியோதனை அங்கே இருந்து ஒன்றும் போடாம பிறந்த மேனிக்கு புறப்பட்டு வரான் அரண்மனைக்கு. பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் பிறந்த மேனிக்கு வந்து நின்று அவ கண்கட்டை திறந்து இவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து விட்டான்னா இவன் உடம்பு வஜ்ர உடம்பா போயிடும். பீரங்கி குண்டு போட்டாலும் அவனை கொல்ல முடியாது. அவன் கண் பார்வைக்கு அவ்வளவு ஆற்றல். இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த வேகம், ஒரு பெண்ணுடைய ஆற்றல். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் திருவள்ளுவர். கிருஷ்ண ஓடி வந்தான். துரியோதனா, அட பாவி, நீ சக்கரவர்த்தி, அசிங்கமா அல்ல, தெருவில் இப்படி ஓடுறியடா, ஒண்ணும் இல்லாம, நீ என்ன பைத்தியக்காரனா? கண்ணா, தடுக்காதே, முட்டாளே, இப்படி போகாதே, எல்லோரும் சிரிப்பார்கள், ஒரு துண்டையாவது கட்டிக்கிட்டு போடா. கஷ்டமா போச்சு. ஒரு துண்டை எடுத்து கட்டிக்கிட்டான். முடிஞ்சது கதை. துண்டோட போய் அம்மாவுக்கு முன்னால போய் நின்னான். அம்மா கண்கட்ட திறந்தா, உடம்ப பூரா பார்த்தா, எல்லா இடமும் வஜ்ர யாக்கை. இந்த துண்டு கட்டி இருந்தான் பாருங்க, இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் பார்க்க முடியலே. விதி விளையாடி விட்டது. தொடையில அடிச்சு பீமன் கொன்று விட்டான். காந்தாரி காப்பாற்ற பார்த்தால் முடியவில்லை. போர் முடிந்தது. எல்லா பிள்ளையும் செத்து போச்சு. 5 பேரும் வந்து நிக்கிறாங்க. பீமா கோபம் தாங்கல. ஏண்டா, இந்த துரியோதனனை தொடையில அடிச்சிய அடிக்கலாமாடா? அவன் சொன்னா அவனுக்கு சாபம் இருந்துச்சு. மைத்திரேய ரிஷி வந்த பொழுது இவன் காலை தொடையோட ஆட்டிக்கிட்டே இருந்தான். ஏண்டா, நான் இவ்வளவு பெரிய ரிஷி, எனக்கு முன்னால காலை ஆட்டுற, உன் தொட முறிஞ்சு நீ சாவாய். பாஞ்சாலிய பார்த்து சொன்னா, நீ தாசி, என் தொடையில வந்து உட்காருன்னா. அட பாவி, பத்தினிய பார்த்து இப்படி சொல்லிவிட்டியே, நீ தொட முறிஞ்சு சாவாய். அத்தனை சாபம் எல்லாம் சேர்ந்தது. அதனாலதான் தாயே தொடையில அடிக்கிறா பிள்ளையாச்சு. ஏண்டா, துச்சாதனனுடைய ரத்தத்தை குடிச்சியாமே? அம்மா, நான் குடிக்கலம்மா, கொப்புளிச்சேம்மா. அந்த பாவி பாஞ்சாலியை துகிலுறிஞ்சானே, அப்ப நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்தே? நீ பாடு அந்த புறத்துல கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தியே. பீமன், அதெல்லாம் சரி, இந்த விகர்ணன்னு ஒருத்தன் 100 பிள்ளையில தங்கமானவன், அவனை ஏண்டா பீமா கொன்னே? தாய் 100 பிள்ளைய பெற்று பறி கொடுத்தவளுக்கு தானையா அந்த ஏக்கம் தெரியும். அம்மா, விகர்ணனை நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவன் சொன்னா, நீ சாபம் போட்டிருக்க, சபதம் கொடுத்துருக்க, என்னை விட்டுறாதேன்னு அவனா சண்டை போட்டு செத்து போயிட்டாம்மா. நான் என்ன பண்ணுவேன்? சரி, தர்மராஜா அங்கிருந்து வரார். தாயே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை சபித்து விடு. தர்மா, உன்னை சபிக்கவில்லை. இந்த கண்ணு லேசா கீழ்ப்பகுதி, தருமனுடைய கால் கட்ட விரலை பார்த்தா, கட்ட விரல் கருகி போய் அழகான தன்மையை விட்டு மாறி விகாரமாகி விட்டது. பெரும்பகுதி ஆண்களுக்கு கட்டை விரல் அழகாய் இருக்காது. தர்மராஜா, நீ ஆட்சி செய். கிருஷ்ணா, பாவி, என் குடும்பத்தை கெடுத்து விட்டியே. 100 பிள்ளையும் போச்சே. சக்கரவர்த்தியாயிருந்த திருதராஷ்டிரன் இப்பொழுது புத்திர சோகத்தில் கிடக்கிறானே. கண்ணா, என் வம்சம் அழிந்து விட்டது. அடுத்த 36வது ஆண்டில் கிருஷ்ணா, உன்னுடைய வம்சம் இது மாதிரி அழிந்து போகட்டும். கிருஷ்ணன் சொன்னா, ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். அழிஞ்சு போச்சுங்க. காந்தாரியினுடைய வேகம் 36 வருஷம் ஜதுகுல பெருமக்கள் அடித்து கொண்டு இறந்தார்கள். தர்மராஜா ஆட்சிக்கு வந்து
15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரர், சஞ்சயன் எல்லாரும் காட்டுக்கு சென்று தவம் இயற்றினார்கள். காட்டு தீ பற்றியது, இறைவனோடு கலந்து விட்டார்கள்.